முன் ஜென்மத்தில் இந்திரத்யும்னன் என்ற பாண்டிய மன்னனாக இருந்தவன் அகஸ்திய முனிவரின் சாபத்தால் யானையாக பிறந்தான். தாமரை மலர்கள் நிறைந்த அந்த குளத்தில் கஜேந்திரனும் மற்ற யானைகளும் துதிக்கையால் நீரை எடுத்து அருந்துவதோடு மட்டுமல்லாமல் ஒருவர் மேல் ஒருவர் நீரை வாரி இறைத்தும் மேல் நோக்கி பொழிந்தும் விளையாடத் தொடங்கின. அந்த சமயத்தில் அங்கு இருந்த ஒரு முதலை சினம் கொண்டு கஜேந்திரனின் காலை பிடித்து தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி இழுத்தது. அந்த முதலையும் ஒரு சாபத்தின் காரணமாகவே இந்த பிறவியை அடைந்திருந்தது என்ற கந்தர்வன் ஒரு முனிவரின் சாபத்தால் முதலை பிறவி எடுத்தான். முதலையுடன் நீண்ட நேரம் போராடிய கஜேந்திரனின் மனோபலமும் உடல் பலமும் வெகுவாக குறையத் தொடங்கின. அச்சமயத்தில் மிகுதியான துன்பத்தில் இருந்த போதிலும் தன் பூர்வ ஜென்ம வாசனையின் காரணமாக கஜேந்திரனுக்கு இறை பக்தியும் ஞானமும் பிறந்தன. உடனே அந்த யானை தன் துதிக்கையால் குளத்தில் இருந்த தாமரை மலர்களை எடுத்துக்கொண்டு ஆதி மூலமே காப்பாற்று என்று உருக்கத்துடன் அழைத்து வேண்டினான். கஜேந்திரனின் அழைப்பை ஏற்ற பகவான் விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்துடன் விரைந்து வந்தார். விஷ்ணுவின் சக்கரம் முதலை என்ற தலையை துண்டித்தது. முதலை உயிரிழந்தது. யானை விடுவிக்கப்பட்டது. பின்னர் பகவான் விஷ்ணு கஜேந்திரனுக்கு மோட்சம் அளித்தார்.